Hello everyone, இது Big Data Analyticsல Unit 2 ஓட third lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல ஸ்கீமாலஸ் டேட்டாபேசஸ்னா என்னன்னு பார்த்தோம், MongoDBனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அக்ரிகேட் மாடல்ஸ், அதே மாதிரியே இங்க டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்லயுமே ஒரு 4 மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து அதுல உள்ள 4 டைப்ஸ், 4 மாடல்ஸ் இருக்கு. என்னென்னங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ இது முக்கியமான கொஸ்டின். First, distribution models என்னன்னு பார்ப்போம். The ability of NoSQL is to run a database on a large cluster. So, ஒரு large cluster of data தான் நம்ம database ரன் பண்ணணும். அதான் NoSQL ஓட வேலை. ஆனா, as data volumes increase, it becomes more difficult and expensive to scale up. So, data வந்து நம்ம கூடிட்டே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே பார்த்தோம் data explosion. Data வந்து ரொம்ப கூடிட்டே இருக்கு, வேகமா கூடிட்டே இருக்கு. அதனால நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டாபேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. So it is necessary to buy a biggest server to run the database. So இதனாலே டேட்டா வால்யூம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனாலே நமக்கு ஒரு பெரிய சர்வர் தேவைப்படுது. இதனாலதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. சோ பாருங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்ல ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் சர்வர். சோ இது நார்மலா இருக்கிறதுதான். அடுத்து ஷேரிங், அடுத்து மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன், அடுத்து பியர் டு பியர் ரெப்ளிகேஷன். சோ இந்த 4 மாடல் என்னென்னங்கிறத நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், 4மே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இருக்கும். சோ ஈஸியா எழுதிடலாம். சோ என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் சர்வர். சோ சிங்கிள் சர்வர்னா என்னது, ஒரே ஒரு சர்வர் மட்டும் தான் இருக்கும். பாருங்க, சிங்கிள் சர்வர் இஸ் ஈஸி டு மேனேஜ் ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். சோ அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்க்கு இந்த சிங்கிள் சர்வர் மாடல்ஸ் தான் ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. டேட்டாபேஸ் இஸ் ரன் ஆன் ஏ சிங்கிள் மிஷின் which handles all the reads and writes to the data store. ஸோ இந்த சிங்கிள் சர்வர் மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டாபேஸை ஒரே ஒரு மிஷின்ல தான் நம்ம ரன் பண்ணுவோம். அந்த மிஷின்லயே எல்லா ரீடு ரைட் ஆபரேஷனுமே அந்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு மிஷின்ல மட்டும் தான் இந்த டேட்டாபேஸை ரன் பண்ணுவோம். அதான் சிங்கிள் சர்வர் மாடல். ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரிஃபர் ஏ சிங்கிள் சர்வர் பிகாஸ் இட் எலிமினேட்ஸ் ஆல் த காம்ப்ளெக்சிட்டிஸ் தட் த அதர் டைப்ஸ் இன்ட்ரோடியூஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நம்ம இந்த சிங்கிள் சர்வர் மாடல் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா மற்ற டைப்ஸை யூஸ் பண்றப்ப நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால நமக்கு சிங்கிள் சர்வரே போதும் அப்படின்ட்டு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த சிங்கிள் சர்வர் மாடல் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேவா? சிங்கிள் சர்வர் கான்ஃபிகரேஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் கிராஃப் டேட்டாபேஸ். ஸோ நம்ம கிராஃப் டேட்டாபேஸ்க்குமே இந்த சிங்கிள் சர்வர் மாடல் தான் சூட்டபிளா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதான் சிங்கிள் சர்வர் மாடல். ஃபர்ஸ்ட் மாடல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஷேரிங். ஸோ ஷேரிங் அப்படின்னா ஷேரிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டாபேஸ், பெரிய டேட்டாபேஸை பிரிச்சு சின்ன சின்னதா ஷேர் பண்ணி வச்சிருவாங்க. சோ இதான் ஷேரிங்னு சொல்றாங்க. பாருங்க, ஷேரிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பிளிட்டிங் ஏ லார்ஜ் டேட்டா செட் இன்டு மெனி ஸ்மால் பார்ட்டிஷன்ஸ் which are placed on different machines. சோ ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு, அந்த டேட்டா செட்டை சின்ன சின்னதா ஸ்பிளிட் பண்ணி அதை வேற வேற மிஷின்ல ரன் பண்றாங்க. ஓகேவா? இதான் ஷேரிங்கிறது. ஈச் பார்ட்டிஷன் இஸ் நோன் அஸ் ஷேர்டு. சோ இப்ப பிரிக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு பார்ட்டிஷனுமே ஷேர்டுங்கிற நேம் கொடுக்காங்க. சோ இப்படிதான் இருக்கும். ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கும், அது தனித்தனியா சின்ன சின்ன பார்ட்டிஷனா பிரிச்சிருவாங்க. இந்த ஒவ்வொன்றுக்கு நேம் வந்து ஷேர்டு. சோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஷேரிங். இப்படி பண்ற மாடலுக்கு பேர் தான் ஷேரிங் மாடல் சொல்றாங்க. பாருங்க, ஈச் ஷேர்ட் ஹேஸ் த சேம் டேட்டாபேஸ் ஸ்கீமா அஸ் த ஒரிஜினல் டேட்டாபேஸ். சோ ஃபர்ஸ்ட் ஒரு லார்ஜ் டேட்டா செட் இருந்துச்சு இல்லையா, அந்த டேட்டா செட்ல என்ன ஸ்கீமா யூஸ் பண்ணிருக்காங்களோ அதே ஸ்கீமாவை தான் எல்லா ஷேர்ட், அந்த சின்ன சின்ன பார்ட்டிஷனுமே அதே ஸ்கீமாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் டேட்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் such that each row appears in exactly one shard. So நம்ம டேட்டா வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஷேர்ல இருக்க டேட்டா வந்து இன்னொரு ஷேர்ல ரிப்பீட் ஆகக்கூடாது. அதை மாதிரி நம்ம டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க, தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. The combined data from all shards is the same as the data from the original database. ஸோ நம்ம தனித்தனியா பிரிச்சாச்சா? ஸோ இப்படி தனித்தனியா பிரிச்சிருக்கோம். இந்த பிரிச்ச டேட்டா எல்லாத்தையுமே மறுபடியும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பெரிய டேட்டா செட், லார்ஜ் டேட்டா செட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சா, அதே ஒரிஜினல் டேட்டா செட் நமக்கு திரும்பி கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலும் நம்ம கரெக்டா பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம் அர்த்தம். இதுதான் ஷேரிங்கிற கான்செப்ட். ரொம்ப சிம்பிளானதான். ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு, அந்த பெரிய டேட்டா செட்டை சின்ன சின்னதா பிரிச்சு தனித்தனி மிஷின்ல ரன் பண்றாங்க. இதான் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் மாடல் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன். இதான் ரொம்ப முக்கியமான மாடல். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கலாம். இன் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் we replicate data across multiple nodes. ஸோ இங்க வந்து நிறைய நோட்ஸ் இருக்கு, அந்த எல்லா நோட்ஸ்லயுமே நம்ம ஒரே டேட்டாவை ரெப்ளிகேட் பண்றோம். ஸோ ஒரே டேட்டாவை காப்பி பண்ணி எல்லா நோட்லயுமே வச்சுக்கிறோம். வேர் ஒன் நோட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பிரைமரி அண்ட் அதர் நோட்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் செகண்டரி.
ஸோ இங்க ஒரு நோட வந்து பிரைமரி நோடா வச்சுக்கிறோம், மற்ற எல்லா நோடுமே செகண்டரி நோடா வச்சுக்கிறோம். இந்த பிரைமரி நோடுக்கு பேர் வந்து மாஸ்டர், செகண்டரி நோடு எல்லாமே ஸ்லேவ்ஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் இருக்கும். மாஸ்டர்னு ஒரு நோடு இருக்கும், இதான் பிரைமரி நோடு, மீதி எல்லாமே செகண்டரி நோடு. செகண்டரி நோடு என்னது? அந்த மாஸ்டர்ல இருந்து வர்ற நோடு. ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் அப்டேட்ஸ் ஆர் மேட் டு மாஸ்டர். ஸோ ஏதாவது ஒரு ரீட் ரைட் இருந்தாலுமே இந்த மாஸ்டர்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒரே டேட்டா தான் எல்லா நோட்ஸ்லயுமே ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க, காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ல தான் நம்ம எப்பவுமே அப்டேட்ஸ் பண்ணுவோம். ஸோ மாஸ்டர்ல அப்டேட் பண்ணிட்டோம்னா எல்லாத்துலயுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லாத்துலயுமே ஒவ்வொரு நோட்லயுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே வருவோம். இந்த சேஞ்ச் நடந்துருச்சு, ஸோ நீங்க மாத்திக்கோங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நோடுக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வருவோம். இதுதான் மாஸ்டர் ரெப்ளிகேஷன் மாடல்ல. ஓகேவா? ஸோ பாருங்க, மாஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராசஸிங் எனி அப்டேட்ஸ் டு த டேட்டா. ஸோ அந்த டேட்டாக்கு ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாஸ்டர்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணுவோம். A replication process synchronizes the slaves with the master. ஸோ இதுக்குன்னு ஒரு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, அதுதான் ஸ்லேவ்ஸ் வந்து மாஸ்டர் நோட்ல என்ன அப்டேட் நடக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிங்க்ரனைஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அந்த சேஞ்சை திரும்ப திரும்ப பண்ணிட்டே வருவாங்க. மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்கேலிங் டு ஹேண்டில் மோர் ரீட்ஸ். ஸோ நிறைய ரீட் ஆபரேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்காங்க. ஈவன் இஃப் ஒன் ஆர் மோர் சர்வர்ஸ் ஃபெயில், the remaining servers can keep offering read access. ஸோ ஏதாவது ஒரு சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கூட மற்ற சர்வர் வந்து அதை கீப் அப் பண்ணிப்பாங்க. ஓகேவா? மாஸ்டர் கேன் பி அப்பாயிண்டட் மேனுவலி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நம்மளாவும் ஒரு மாஸ்டர் அசைன் பண்ணிக்கலாம், இல்ல அதை ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாஸ்டர் அசைன் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன் கேஸ் த மாஸ்டர் ஃபெயில்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்லேவ்ஸ் கேன் பி அசைன்ட் த ரோல் ஆஃப் த மாஸ்டர். ஸோ ஒரு சில நேரத்துல அந்த மாஸ்டர் நோடு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க ஸ்லேவ்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்லேவ் நோட வந்து மாஸ்டர் நோட நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து மாஸ்டர் நோட மாத்திட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்லேவ் நோடா இருக்கும். ஸோ இதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ நோடா பிரிக்கிறோம், எல்லா நோட்ஸ்லயுமே ஒரே டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுல ஒரு நோட மட்டும் மாஸ்டர் நோட்னு வச்சுக்கிறோம், மீதி எல்லா நோடையுமே செகண்டரி நோட்ஸ் ஸ்லேவ் நோட்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நோட்ல தான் நம்ம அந்த அப்டேட் பண்ணுவோம். பண்ணிட்டு அங்க அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லா ஸ்லேவ் நோட்ஸ்க்குமே நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இதை அப்டேட் பண்ணிக்கோங்க, இதை அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு எல்லா ஸ்லேவ் நோட்டுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன். ஸோ இதுவும் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் மாதிரி தான், ஆனா இங்க மாஸ்டர் ஸ்லேவ்னு அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது, எல்லாருமே சேம் தான். ஸோ எல்லாமே சேம் லெவல்ல தான் இருக்கும், மாஸ்டர் தனியா ஸ்லேவ் தனியான்னு இருக்காது, அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? பாருங்க, இன் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன் வேரியஸ் நோட்ஸ் ஆர் ஆல் கன்சிடர்ட் அஸ் ஈக்குவல். ஸோ இங்க எல்லா நோடுமே ஈக்குவலா தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. எனி நோட் கேன் அக்செப்ட் ரீட்ஸ் அஸ் வெல் அஸ் ரைட்ஸ் அண்ட் தே கம்யூனிகேட் தீஸ் அப்டேட்ஸ் டு ஈச் அதர். ஸோ இங்க வந்து எந்த நோட்லனாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டு இந்த அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மற்ற எல்லா நோட்டையுமே சொல்லிடும். ஓகேவா? ஸோ அங்க என்ன பார்த்தோம், மாஸ்டர் ஒரு நோட் இருக்கும், அதுல மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம், பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்கும் சொல்லுவோம்னு பார்த்தோமா. இங்க அப்படி கிடையாது, இங்க வந்து எல்லாமே சேம் தான், எல்லா நோடுக்குமே சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ எல்லா நோட்ஸ்லயுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த நோட்ல அப்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு நான் இந்த அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு எல்லா நோடுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இதான் இங்க கான்செப்ட் பியர் டு பியர் அப்ளிகேஷன்ல. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட்னா நம்மளோட ஒரு ஆப்ரேஷன் ரீடா இருக்கும் இல்ல ரைட்டா இருக்கணும், அது வந்து எந்த நோட்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நோட்டையுமே அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும், அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இதான் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன். பாருங்க, இன் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன் அப்டேட்ஸ் ஆன் எனி ஒன் சர்வர் ஆர் ரெப்ளிகேட்டட் டு ஆல் அதர் அசோசியேட்டட் சர்வர்ஸ். ஸோ ஒரு சர்வர் நம்ம அப்டேட் பண்ணோம்னா எல்லா சர்வர்ட்டையுமே அதை ரெப்ளிகேட் பண்ணிடணும். ஏன்னா ஒரே டேட்டாவை தான் எல்லா சர்வர்ட்டையுமே நம்ம ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஒரு அப்டேட் நடந்தா கூட எல்லா சர்வர்ட்டையுமே நம்ம சொல்லிடணும்னு சொல்றாங்க. திஸ் மே காஸ் ஏ ப்ராப்ளம் ஆஃப் ரைட் ரைட் கான்ஃபிளிக்ட். ஆனா இத மாதிரி நம்ம யூஸ் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் வருது, என்ன அப்படின்னா ரைட் ரைட் கான்ஃபிளிக்ட். ஸோ ரைட் ரைட் கான்ஃபிளிக்ட்னா என்ன, இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. Two users can update different copies of the same record stored on different nodes at the same time. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரே டேட்டாவை தானே எல்லா நோட்லயுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஸோ நம்ம எங்கனாலுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் வந்து இந்த நோட்ல அப்டேட் பண்றாங்க, ஸோ ஒரு டேட்டாவை இந்த நோட்ல அப்டேட் பண்றாங்க, இன்னொரு யூசர் வந்து அதே டேட்டாவை இந்த நோட்ல அப்டேட் பண்றாங்க, ஆனா வேற வேல்யூ வச்சு அப்டேட் பண்றாங்க. ஸோ என்ன ஆகுது, இந்த நோட்ல அந்த டேட்டாக்கு வேற வேல்யூ இருக்கும், இந்த நோட்ல அந்த டேட்டாக்கு இன்னொரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்ப அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, ஸோ இன்ஃபார்ம் பண்றப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருது.
இங்க வேற வேல்யூ அப்டேட் பண்ண சொல்றாங்க, இங்க வேற வேல்யூ அப்டேட் பண்ண சொல்றாங்க. எது அப்டேட் பண்ணணும்னு தெரியாது. இதுக்கு பேர் தான் ரைட் கான்ஃபிளிக்ட். சோ இதான் இந்த பியர் டு பியர் அப்ளிகேஷன்ல ஒரு ப்ராப்ளமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ஒன் நோட்ஸ் ஃபெயிலியர் டஸ் நாட் காஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு நோடு ஃபெயில் ஆயிட்டா கூட எந்த ப்ராப்ளம் கிடையாது. ரிமைனிங் நோட்ஸ் கேன் கண்டினியூ எதர் ஒர்க். ஸோ மீதி எல்லா நோட்ஸுமே எப்பயும் போல பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். இதான் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன்ங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இவ்வளவுதான் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ்ங்கிறது. ஸோ ஒரு 4 மாடல் இருந்துச்சு. சிங்கிள் சர்வர் மாடல், ஷேடிங் மாடல், மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன், அடுத்து பியர் டு பியர் ரெப்ளிகேஷன். சிங்கிள் சர்வர் என்னது, எவ்வளவு பெரிய டேட்டா பேஸா இருந்தாலுமே ஒரே மிஷின்ல ஒரே சர்வர்ல தான் ரன் பண்றாங்க. அதான் சிங்கிள் சர்வர் மாடல். அடுத்து ஷேடிங் என்னன்னு பார்த்தோம். ஒரு பெரிய டேட்டா செட்டை சின்ன சின்னதா பிரிச்சு தனித்தனி மிஷின்ல ரன் பண்றாங்க. இதான் ஷேடிங். அடுத்து மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் பார்த்தோம். மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன்னா நிறைய நோட்ஸா பிரிச்சிடுறாங்க. எல்லா நோட்ஸ்லயுமே ஒரு டேட்டாவை ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு நோடு மட்டும் பிரைமரி நோடு, அதாவது மாஸ்டர்னு கன்சிடர் பண்றாங்க. மீதி எல்லா நோடுமே ஸ்லேவ்னு வச்சுக்கிறாங்க. எதுக்கு அதை மாஸ்டர்னு வச்சிருக்காங்கன்னா, நம்ம எந்த அப்டேட் பண்ணா கூட மாஸ்டர் நோட்ல மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்டேட்டை மீதி எல்லா நோட்டையுமே சொல்லிடுவோம். இந்த அப்டேட் பண்ணிருக்கோம், இந்த அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு எல்லா நோட்டையுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன்ல. நெக்ஸ்ட் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன். பியர் டு பியர் ரெப்ளிகேஷனா மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரியே தான். ஆனா இங்க மாஸ்டர் தனியா ஸ்லேவ் தனியா பிரிக்க மாட்டோம். எல்லா நோடுமே ஈக்குவல் தான். சோ எந்த நோட்லனாலுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லா நோட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிடணும். இதான் பியர் டு பியர் ரெப்ளிகேஷன்ல. சோ இந்த பியர் டு பியர் ரெப்ளிகேஷன்ல ரைட் கான்ஃபிளிக்ட்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அது மட்டும் என்னன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இதான் 4 மாடல். டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ங்கிறது இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஆனா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ நல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.